பாரம்பரிய சுவையுடைய ஃபில்டர் காஃபி. ஒரு காஃபி பிரியருக்கு தெரியும் இந்த காஃபி பத்தி. இப்போ நம்ம அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். மற்ற மிஷின்ல இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. வணக்கம், பிரதீப்னுடைய ஐப்ரூ சேனல்ல இருந்து நான் உங்கள் ராஜா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிரதீப் ஐப்ரூ செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் காஃபி மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மிஷின்ல ஒரு பாரம்பரிய சுவையுடைய ஃபில்டர் காஃபி எப்படி மேக் பண்றதையும் பார்க்கலாம். என்ன பேசிக்கிட்டே இருக்கா, மிஷினை காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? வாங்க மிஷினை பார்க்கலாம். மிஷினை நான் தூக்கி வரல, பசங்க தான் தூக்கி வச்சாங்க. இதான் பிரதீப் ஐப்ரூ செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் காஃபி மிஷின். இந்த மிஷின்ல என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். 5 லிட்டர் மில்க் பிடிக்கக்கூடிய ஒரு மில்க் கண்டெய்னர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 200 கிராம் பிடிக்கக்கூடிய ஒரு காஃபி பவுடர் போடக்கூடிய பேஸ்கெட் ஒன்று இருக்கு. இந்த காஃபி டிகாஷன் வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் கொடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வரைக்கும் இதில் டிகாஷன் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு லிட் இது. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்கு. இந்த 3 டேப்பை எதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஹாட் வாட்டர் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு டேப் இருக்கு. ஹாட் மில்க் எடுக்கிறதுக்கு ஒரு டேப் இருக்கு. காஃபியுடைய டிகாஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டேப் இருக்கு. இந்த காஃபி டிகாஷனுக்கு மேலே ஒரு டியூப் இருக்கு இல்லையா, இந்த டியூப் எதுக்குன்னா, நீங்கள் ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்குள்ள காஃபி டிகாஷன் எவ்வளோ இருக்குன்றத நீங்கள் இந்த லெவல் பைப் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் ட்ரே இருக்கு. இப்போ நீங்கள் இதில் பிடிக்கக்கூடிய காஃபி ப்ளஸ் வந்து மில்க்கு ஹாட் வாட்டர் இது எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாமே வெளியில் போகிறதுக்காக இந்த ட்ரிப் ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுக்கு கொடுத்துருக்காங்க? 2 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் பண்றதுக்கு, இது வந்து வார்மர் சுவிட்ச், டிகாஷனை வார்மா வச்சுக்கிறதுக்காக இந்த சுவிட்ச். இப்போ இந்த மிஷினை பயன்படுத்தி ஒரு பாரம்பரிய சுவை உடைய ஒரு ஃபில்டர் காஃபி எப்படி மேக் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம மிஷினை ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணணும். அது என்னன்னா, மிஷினுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய இந்த 4 டியூப்ஸ் ஓகேங்களா, என்னென்ன டியூப்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கரெக்டாக இதை அக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் அப்படின்றது ஒரு டியூப் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு தண்ணியை டேங்க்ல இருக்க தண்ணியை ரிமூவ் பண்ணுறது வந்து பைப்பு. இது இப்படி ஓப்பன் பண்ணனா தண்ணி வரும். இது வந்து க்ளோஸ் பண்ணுறது, இது எப்போதுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் மிஷினை க்ளீன் பண்ணுற டயத்தில் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிக்கலாம் வெளியே. செகண்ட் ஒன் வந்து இன்லெட். இதுதான் வந்து மிஷினுக்குள்ளே தண்ணி எடுக்கிற பைப். இது வழியாக தான் இந்த பைப் தான் தண்ணி எடுத்து கொடுக்கும். இது வந்துட்டு நம்ம பபிள் டாப் கேனுக்குள்ளே கனெக்ட் பண்ணிடணும். இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா, இது வந்து வேஸ்ட் வருது. இப்போ நீங்கள் முன்னாடி காஃபி டீ இதெல்லாம் பிடிக்கிறீங்களா, அதில் வந்து வேஸ்டேஜ் வருது இல்லையா, அது வந்துட்டு இந்த பைப் வழியாக வந்துடும். இது வந்து நீங்கள் ஒரு பக்கெட்டில் வேஸ்ட் பக்கெட்டில் வந்து போட்டு வச்சிடலாம் வேஸ்ட்டு தண்ணி பிடிக்கிறதுக்கு. இங்கே ஒரு பைப் இருக்குது பார்த்தீங்களா, 4th ஒன்று. இது என்னென்னா ஓவர்ஃப்ளோ, தண்ணியுடைய அந்த டேங்கோட விட அதிகமாக தண்ணி லெவல் கூடிருச்சுன்னா அந்த தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த பைப் வழியாக வெளில வந்துடும். இப்போ மிஷினில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டோம். இப்போ மில்க்கும் காஃபி பவுடரும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெசில்ஸை ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். மில்க் கண்டெய்னர் ரிமூவ் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வாய்ஸாக ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். மில்க் கண்டெய்னர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஷர் இருக்கும். எப்போதுமே இந்த வாஷரோட தான் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணணும். வாஷர் இல்லாமல் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. வாஷர் இல்லாமல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மில்க்கும் வாட்டரும் வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த மில்க் கண்டெய்னருக்குள்ள சில திங்ஸ்லாம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்னென்ன இருக்குது, மிஷினுடைய யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது, ஃபனல் இருக்குது, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா வாஷர் கொடுத்துருக்காங்க, ஒரு SS ஜாலி இருக்குது, மலாய் ஃபில்டர், ஆடை வராமல் இருக்கிறதுக்கு. காஃபி பவுடர் பேஸ்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி தான் எடுக்கணும். அதே மாதிரி இந்த லிட்டையும் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மில்க் கண்டெய்னரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் கண்டெய்னர் நம்ம ஃபிட் பண்ணும்போது இந்த வாஷரை பார்த்துக்கிறீங்க, இந்த வாஷரோடு தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், வாஷரோடு தான் ஃபிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மில்க்கும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிடும். வாஷரை பார்த்துக்கிறீங்க, வாஷர் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த மில்க் கண்டெய்னரை ரிமூவ் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வாய்ஸ் நம்ம வந்து
ரிமூவ் பண்ணோம். இப்போ நம்ம அதை ரீஃபீட் பண்ணும்போது கிளாக் வைஸ் வந்து ஃபிட் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு போதுமான அளவு உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும் டைட் ஆயிடுச்சுன்னு, அவ்வளோ இருந்தால் போதும். இந்த ஆடர் ஃபில்டர் வந்து நம்ம அதுக்குள்ளே போடணும். நம்ம இந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, இது மேலே இருக்கிற மாதிரி. இப்போ காஃபி பவுடர் பாஸ்கெட்டையும் நம்ம அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த லிட்டு மேலே வச்சுட்டு லிட்டு மேலே வச்சுட்டு நம்ம ஸ்டைல் டைப்பில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஸ்டைல் டைப்பில் நம்ம அந்த பாஸ்கெட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க்கும் காஃபி பவுடரும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் மில்க் வந்து 3 லிட்டர் நான் இதில் ஊற்ற போகிறேன். இப்போ நான் காஃபி பவுடர் ஃபில் பண்ண போகிறேன். நான் 200 கிராம் காஃபி பவுடர் போட்டுக்கிறேன். என்ன மனம், ஒரு காஃபி பிரியருக்கு தெரியும் இந்த காஃபி பற்றி, அப்படி மனம். வாங்க நம்ம காஃபியை போட்டு குடிச்சிடலாம் சீக்கிரத்தில். மில்க் ஃபில் பண்ணிட்டோம், காஃபி பவுடரும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது மிஷினை ஆன் பண்ணுறது. ஆன் பண்ணி காஃபியை போட்டு பார்த்துருவோம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மிஷினில் இருக்கிற ஆன் ஆஃப் சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரூ பட்டன்ஸில் ரெட் லைட் எரியும். இதுக்கு என்ன இண்டிகேஷன்னா மிஷின் வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுது. அதுவே வந்து தண்ணி என்ன பண்ணுது, ஃபில் பண்ணுது. ஓகேங்களா, அதனால தான் இது செமி ஆட்டோமேட்டிக் காஃபி மிஷின் நம்ம சொல்கிறோம். தண்ணி நம்ம மேனுவலாக ஊற்றணும் அவசியம் இல்லை, அதுவே ஃபில் பண்ணிக்கும். இந்த ரெட் லைட் பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்டாக மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்னா 7.5 லிட்டர் வந்துட்டு டேங்க்ல தண்ணி எடுக்கும். 7.5 லிட்டர் தண்ணி எடுக்கும். இந்த மில்க் நம்ம வந்து ஒரு 4 லிட்டர் மில்க் ஊற்றிருக்கோம் இல்லையா, அது ரெண்டும் தண்ணியும் மில்க்கும் பாயில் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 25 to 30 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதில் எல்லோ லைட் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காஃபி பவுடருக்கான தண்ணி இங்கே ஹாட் வாட்டர் வரும். இப்போ நம்ம மிஷினை ஆன் பண்ணி 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரூ லைட்டும் உங்களுக்கு டீஸ்கேலிங் லைட்டும் வந்துட்டு பிளிங்க் ஆகுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா மில்க் வந்து நல்லா பாயிலிங் ஆகுது. இது பாயிலிங் மோடு, அதுக்கான அர்த்தம். அது ஒரு 90 செகண்ட் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகி மில்க் வந்து நல்லா சூடாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூ பட்டன் வந்துட்டு கான்ஸ்டன்டாக எரியும். இது அந்த ப்ரூ லைட் மட்டும். இப்போ பாருங்க அந்த பாயிலிங் மோடு வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ப்ரூ லைட்டு பாருங்க கான்ஸ்டன்ட் ஆயிருது. இதைத்தான் நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன இதில் காஃபி பவுடர் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ப்ரூவிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 100 கிராம் போட்டேன் அப்படின்னா 100 கிராமுக்கு 500 ml தான் நம்ம வாட்டர் போடணும், தண்ணி ஊற்றணும். அதுக்கு வந்துட்டு ஒன்ஸ் இந்த ப்ரூ பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் 100 கிராமுக்கு தேவையான தண்ணியை மிஷின் கொடுத்துரும். அதே மாதிரி இந்த பேஸ்கெட்ல 200 கிராம் நீங்க 200 கிராம் காஃபி பவுடர் போட்டுருந்தீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். எப்படின்னா ஒரு 5 செகண்ட் அழுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த லாங் ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து 200 கிராம் காஃபி பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கான தண்ணி வந்து 1 லிட்டர். மிஷின் எப்படின்னா இதில் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். 100 கிராமுக்கு 500 ml வர மாதிரியும் உங்களுக்கு 200 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணி வர மாதிரியும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்படி நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ரெட் லைட் எரியும். அவ்வளோதான். இங்கே பாருங்க பிளிங்க் ஆகுதா. இது பிக் பேட்ச் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. 200 கிராமுக்கு தேவையான தண்ணியை மிஷினே உங்களுக்கு இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து இந்த காஃபி பவுடர் பாஸ்கெட்டுக்கு ப்ரூ ஆகுறது 3 சர்க்கிள் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு காஃபி டிகாஷன் நல்ல ஸ்ட்ரென்த்தா நல்ல ஒரு திக்கா கிடைக்கும். அதனால காஃபியோட அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். காஃபி டிகாஷன் இப்போ ஃபில்டர் ஆகிட்டு இருக்கு பாருங்க. டிகாஷன் ஃபுல்லாக கலெக்ட் ஆயிடுச்சு. இங்கே நம்மளுக்கு லெவல் டியூப்ல கூட டிகாஷன் தெரியுது பாருங்க. இந்த டயத்தில் உங்களுக்கு வார்மரை ஆன் பண்ணிக்கலாம். வார்மர் ஆன் பண்ணீங்கன்னா டிகாஷன் வந்து வார்ம்டாக இருக்கும். இப்போ மிஷின் ஆன் பண்ணி 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி டிகாஷன் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாரம்பரிய சுவையுடைய ஒரு ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சுகர் போட்டுக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் டிகாஷன் பிடிக்க போகிறேன். காஃபி டிகாஷன் 20 ml நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ மில்க் எடுத்துக்கலாம்.
ஒரு நல்ல பாரம்பரிய சுவையுடைய ஒரு ஃபில்டர் காஃபி ரெடி ஆச்சு. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு. இதே மாதிரி நல்ல குவாலிட்டியான நல்ல டேஸ்டான ஃபில்டர் காஃபி உங்களுக்கு வேணுமா, உடனே நீங்கள் வாங்குங்க. பிரதீப் ஐப்ரூ செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் காஃபி மிஷின். அருமையான ஃபில்டர் காஃபி. தொடர்ந்து எங்களுடைய ப்ராடக்டோடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிரதீப் ஐப்ரூ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 மினிட். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராஜா.